என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? உங்க பேரு? அல்போன்ஸ். உங்க ஹஸ்பண்ட் பேரு? சிகாமணி. எப்படி அவரை கல்யாணம் பண்ணீங்கம்மா? நிம்மதியா போயிருக்க பழச கிளப்பி விடுறாங்க. அதானே. அவர் வந்து எனக்கு நான் வயசு பொண்ணா இருந்தேன், எனக்கு 22 வயசு. அப்போ எங்க அப்பா கூட வருவாரு போவாரு அவரு, என்னை கட்டிக்க இந்த மாரி. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, இவனுக்கு கல்யாணம் ஆனுமே, இவனை நீ கட்டிக்க கூடாதுன்னாரு. உங்க அம்மா சத்தியமா? சரி, ஏன் நீ பயப்படுற? பயப்படாத, பயப்படாதா. எனக்கு கல்யாணம் ஆச்சுதான். சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். இப்போ நான் உன்னை கட்டிக்கிறேன். சரி அப்படி சொல்றாருன்ட்டு நான் கட்டிக்கினேன் அவரை. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இதுவரை 19 வருஷமா எங்க அம்மா வீட்டுல இருக்கிறேன் நான். ஏன் தனியா வீடு எத்தெல்லாம் வைக்கல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்புறம் தான் எங்க அப்பா பேசுற நான் கேட்கலையேன்னு வருத்தப்படுறேன் இப்போ. அப்ப 2 பேரையும் இப்படிதான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தா இவங்க செகண்ட் ஒய்ஃபே கிடையாது மேம். உன்னை கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். உங்க அம்மாவே உங்க அப்பா தாலி கட்டல, என்ன தாலி கட்டிக்கிறாரு. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. யாரு கட்டல? மரியாதை கட்டி போவோம். என்ன யார் நடத்திட்டு இருக்கீங்க? ஒய்ஃப்ல நீவே எப்படி சொல்லுவா என்ன? அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. கல்யாணம் பண்ண பாருங்க, உங்க ஒரு மனுஷன் 2 குடும்பத்தை இப்படி கெடுத்திருக்கான். போவாரு மேடம், எனக்கு வேணாம். வேணாமா? வேணவே வேணாம். என் கையில எனக்கு 10 ரூபாய் எனக்கு ஒரு நிமிஷம், அவரு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. சரி சரி, 2 பேரும் சண்டை விடாதீங்க. இப்ப கூட அவரை எழுதி கொடுத்துறேன். எழுதி இல்லான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹேய், எட்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. ஆனா எங்களுக்கு அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்பதான் சொன்னீங்க பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும் சொன்னீங்க. 2 பேருக்கு அப்பா, நான் அப்பதுல இருந்து அப்பான்னு கூப்பிடுதுங்க. நான் எங்க போவோம்? நாங்க இவங்களை பார்த்ததே உங்க பேசுனதே கிடையாது. யாரா நீ? யாரு? யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். மேம், அல்போன்சா மேரின்ற இவங்க எப்படி விஜயலட்சுமி ஆனாங்க? எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வந்தற பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. அதான் வீடு பத்தி பேசும்போது இப்ப நான் பேசுவேன். வந்துட்டாயா? கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா? சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சார். இருங்க. பாஸ்போர்ட் இதெல்லாம் இந்த விஜயலட்சுமி கதை என்னது சொல்லுங்க. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா விஜயலட்சுமி இந்த அம்மா தான். காயத்ரி இவங்க மூத்த பிள்ளை, அவங்க தான். கரண் இவங்க பையன் சொல்லி எப்படி போட்டோ எடுத்திருக்காங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இவங்க போய் ஏசப்பா எங்களை நேசிக்கின்ற நல்ல பெரும தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேலையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வயிறு எரியுது. வயிற்று வலி தாங்க முடியலையே. உங்க அத்திங்களே உங்களை சதி பண்ணிட்டு இன்னைக்கு இங்க உங்களை விடுறாங்க. என்னடா சொல்றீங்க? அவங்க போட்டோ. இவங்க அல்போன்சா ராய் சொன்னாங்கல்ல, விஜயலட்சுமி ஐடி கார்டு எப்படி எங்க வீட்டுக்காரிட்டு ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே. கண்ணிக்கு நகரி ஓட்ட ஐடி அங்க கிடையாது. இப்ப கூட வந்து அல்போன்சா மேரி எங்க அப்பா பேர் இருக்குது. சரி என்ன பண்ணலாம்? நாட்டோட நிலைமையை பாத்தீங்களா? விஜயலட்சுமி இவங்க அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அல்போன்சாங்கிறவங்க விஜயலட்சுமி அதிகமாயிட போது
கேளுங்க, என்ன கேட்காதீங்க. நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன். நீங்க எப்படி விஜயலட்சுமி நான் ஆனீங்க? ஏத்துக்கூடாது first. நீங்க எப்படி விஜயலட்சுமி ஆனீங்க? நீங்க எப்படி விஜயலட்சுமி ஆனீங்க? இதுல first study சரி நான் கிடையாது. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ நான் மங்கி சங்கி. எங்க வீட்டுக்காரர் என்ன போய் உங்க வீட்டுக்காரோட போட்டோ இல்ல, வீட்டுக்காரர் உங்க போட்டோ எங்க ஒத்துக்கிறேன். நான் விஜயலட்சுமி எங்க வீட்டுக்காரர் சொன்னார். நான் அப்பயே சொன்ன அல்பம் சார் நாங்க எடுக்கிறேன். நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னார். முடியும் ஃபோர்ஜரி. கடன் வேற வாங்கி வச்சிருக்காங்களா இவங்க எல்லாம்? சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. யார் லட்சமா வாங்கி வச்சுக்கிறது? மேடம் இப்ப கேஸ் கொடுத்தா சிகாமணியை பிடிக்க மாட்டாங்க, உங்களை தான் பிடிப்பாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சீங்க நீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். உங்க ஐடென்டிட்டியை இவங்க ஸ்டீல் பண்ணிருக்காங்க. இல்ல திருடி இருக்குன்னு என்ன கேட்காதீங்க. இப்ப நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் நான் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவேன். தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க மாட்டானே. வீட்டுக்காரர் தான், ஆனா அதுக்கு நீங்க ஒத்துழைச்சிருக்கீங்க. 19 வருஷமா தனியா கடை போட்டு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ண கூப்பிட்டா நீங்க பண்ணிடுவீங்களா? கிடையாதுமா, கிடையாது. அவங்க அமெரிக்கால இருக்கட்டுமே, நாங்க எப்படி அவங்க பேர்ல எடுப்பீங்க? எங்க நாட்டுல சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வாடுறா. வெளியே இருங்க, நீங்க வெளியே இருங்க. எங்க நாட்டுல வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. ஆமா. இப்ப மொத்தத்துல உங்க அம்மாவோட ரேஷன் கார்டு எடுத்து ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க. ஓ மை காட். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். வரட்டா.